வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து தமிழகத்தில் நிறைய இடத்துல விளையுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே மாதம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து பவுன்பள்ளி. உச்சரிப்பு கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். தப்பு எடுத்துக்காதீங்க, குறை எதுவும் சொல்லாதீங்க. பவுன்பள்ளி. நம்ம உச்சரிப்புக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பவுன்பள்ளி பார்த்தா தெலுங்கானா. நம்மளுக்கு நம்ம டிஸ்ட்ரிக், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 600 சில்லற, 620 630 கிலோமீட்டர் வரும். நம்ம டைரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்காது. எடுத்துகிட்டு வந்து கை மாற்றணும். ஒரு 10 டன்னோ 5 டன்னோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே கை மாற்றலாம். நம்மளுக்கு வந்து 600 கிலோமீட்டர் தான். ஒரு ஈச்சர்லேயோ பொலேரோலையோ போய் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம கை மாற்றுறது ஒரு அளவுக்கு ஈஸியாக இருக்கும். பொலேரோ போகாதீங்க, ஒரு ஈச்சர். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். தொடக்கத்தில் பண்ணுறவங்க இதுக்கு போகாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எப்படின்னா அழுகக்கூடிய பொருள் இதெல்லாம். அதனால் கொஞ்சம் வியாபாரம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் அங்கே போங்க, நல்ல லாபம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் கிலோ வந்து 20 ரூபா வரலையும் போயிட்டுருக்கு. பாதிக்கு பாதி லாபம் தான். அது வாங்கி விற்கிறவங்க 40 ரூபா வரலையும் விற்றுட்ருக்காங்க. ஒரு கதிர் வந்து 10 ரூபாலேருந்து 20 ரூபா, ஏறக்குறைய 80 ரூபா 70 ரூபா வரலையும் லாபம் இருக்கும். 3வது கட்டத்துக்காக விற்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து கை மாற்றும் போது 5 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு. பவுன்பள்ளியில் டைரெக்டாக நீங்கள் போய் எடுத்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து 1 கிலோ வந்து 10 ரூபா தான். அது எப்படின்னா குவிண்டாலில் 1000 ரூபா வந்து போட்டிருக்குது. அதே மாதிரி நான் வந்து அதை 1 கிலோவில் சொல்கிறேன். 1 கிலோ வந்து 10 ரூபா. இங்கே டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் மிச்ச செலவுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 12 ரூபா வந்துடும் உங்களுக்கு. 12 ரூபாலேருந்து 13 ரூபா கூட வரலாம். உங்கள் செலவு இருக்குது. நீங்கள் போகிற செலவு, சாப்பிட்றது, அங்கே ரூம் போகிறது, தங்குறது, 2 நாள் சுற்றுறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு எப்படின்னாலும் 1.80 இல்லை 2 ரூபா கிட்ட கேட்பாங்க. 600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் 12லேருந்து 13 ரூபா வந்துடும். நீங்கள் 15 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே தாராளமாக கை மாற்றலாம். நல்ல ஒரு மண்டிக்கார பிடிங்க. ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்க அதை போய் எடுத்துகிட்டு வாங்க. பவுன்பள்ளி, தெலுங்கானா. ஸ்வீட் கார்ன் 1 கிலோ 10 ரூபா. நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி அது சுற்றியும் நிறைய பொருளெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம், அப்புறம் இந்த திருவிழா டைம்லலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா மூவ் ஆகும். அப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் போய் எடுத்துகிட்டு வாங்க, நல்ல லாபம் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதாவது புதுசாக இருக்கிறவங்க தொழிலுக்கு போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து காய்ச்சல் பொருள் கிடையாது, பச்சை பொருள். இது என்ன பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் பண்ண முடியும். புதுசாக போகிறவங்க பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.